ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரூட் ரீடர். இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். இதில் நான் 6 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா? இதில் உங்களுக்கு பைல் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக ஹீலிங் பிரமிட் வச்சுருக்கேன். ப்ளூ கலர், எல்லோ கலர் அண்ட் வயலட், ரெட், க்ரீன், ஆரஞ்சு. உங்களுக்கு இந்த ஹீலிங் பிரமிட் இந்த கலர்ஸ் வச்சு நீங்கள் பைல் சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட், லைக் கொடுத்துட்டு உள்ளே வந்துடுங்க. ஏன்னா இது எனர்ஜி ப்ரிடிக்ஷன். ஒரு சிலரோட பிளாக்கேஜஸ், நெகட்டிவ் பிளாக்கேஜஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை உங்களுக்கு கிடைக்காம செய்யுது. அதனால் உங்களோட எனர்ஜியை ஸ்ட்ராங்காக பதிவிடுங்க. ஓகேவா? ஸோ நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். ஆல்ரெடி பார்க்குறவங்களுக்கு தெரியும், நியூ வியூவர்ஸ் உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால சொல்கிறேன். ஓகே. இப்போது பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், டிவைன் இன்றைக்கி என்ன உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க, பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாமா? ஓகே. இந்த ப்ளூ கலர் ஹீலிங் ஸ்டோன் இது உங்களோட த்ரோட் சக்ராக்குரிய ஹீலிங் ஸ்டோன். இது பிரமிட் ஃபார்மேட்டில் இருக்குது. சரி, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கொஞ்ச நாளாகவே உங்களோட ரிலேஷன்ஷிப் இதில் ஃபெயிலியர் ஏதோ பார்த்துருக்கீங்களா? ஸோ உங்களோட அந்த பாஸ்ட் லைஃபோட அந்த ரிஃப்ளெக்ஷன் இன்னும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு கைஸ். அதை நீங்கள் இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்களா? ஸோ உங்களோட அந்த எமோஷ்னல் லாக்லேருந்து நீங்கள் வெளியே வரல. ஓகேவா? பிரபஞ்சமான உங்களை நிறைய கைடன்ஸ் டிவைன் கொடுத்துட்டே இருக்குது. உங்களுக்கு நிறைய விஷயங்களை உங்கள் கண் முன்னாடி, சிலர் பேர் ஏஞ்சல் நம்பர் அடிக்கடி பார்க்குறது, ஃபெதர்ஸ் பார்க்குறது, ரெயின்போ கலர்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஏஞ்சல்ஸ் பற்றின விஷயங்கள் நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்குவீங்க. ஆனாலும் சில பேர் அதை கவனிக்க மாட்டேன்றீங்க. உங்களுக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கூட வருது. ஒரு சிலர் நீங்கள் பழைய ஜாபில் இருந்து மூவ் ஆன் ஆகிட்டு நியூ ஜாப்க்காக ட்ரை பண்ணுறீங்களா? ஒரு சிலர் ரிலேஷன்ஷிப்காக இருக்கலாம். இதில் 75% ரிலேஷன்ஷிப்காக தான் காமிக்குது. ஓகேங்களா? ஒரு சிலர் ஜாப் ரிலேட்டடானது இருக்கலாம். ஓகேவா? பட் இப்போ உங்களுக்கு உங்கள் கண்ணு முன்னாடியே பார்த்திங்கன்னா நிறைய என்ன சொல்கிறது, ஒரு ஆஃபர்ஸ், இப்போ கல்யாணத்துக்கான அந்த இதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நிறைய வரன் வர்றது. பட் நீங்கள் அதை கவனிக்காமல், அதாவது நீங்கள் உங்களோட பாஸ்ட் லைஃப்க்கு திரும்ப போகலாமா, இல்லை எனக்கு இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே, இப்படியெல்லாம் ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருத்தமான அந்த ஸ்டேட்டஸ்லேயே இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க சில பேர். அது வேண்டான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ் கொடுக்குற அந்த சைனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க கொடுக்குற வாய்ப்புகளை, ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் இது பண்ணாதீங்க. அது ஜாபாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ்க்காக இருந்தாலும் சரி, ஏதாவது உறவுகளுக்காக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னாலும் சரி. ஓகேவா? இப்போ கரண்ட்டில் உங்களுக்கு சில வரன் வருது அப்படின்னா அது உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி தான், பிளெஸ்ஸிங்ஸ். ஓகேவா? அதை நீங்கள் ஃபர்தராக ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்கை கொடுக்கும். ஓகேவா? அதனால பயப்படாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, உங்களுக்கு கிளாரிட்டி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுதில்ல, அந்த நம்பருக்கு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்கன்னா பிலோ 30, 25, ஒரு சிலர் 35ல் இருப்பீங்க, ஒரு சிலர் அதுக்கும் கீழே தான் இருக்கீங்க. நீங்கள் மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம், ஒரு சிலர் கடகம், விருச்சிகம், மீனம். இந்த அதாவது 9 ராசி, இந்த 9 ராசிகளுக்கு இல்லை லக்னத்திற்கு அதிகமாக ரெசனேட் ஆகுது. ஓகேவா? ஸோ வாய்ப்புகளை இழக்காதீங்க. சின்ன விஷயந்தான், இது எனக்கு இது நாம் எதிர்பார்க்குறது பெரிய விஷயம், பெருசாக எதிர்பார்த்துட்ருக்கேன், அப்படி ஒரு பெரிய வாய்ப்பு வந்தால் தான் நான் போவேன் அப்படிலாம் அடம் பிடிக்காதீங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செய்ய பெரிய விஷயம் தானாக நடக்கும். ஓகேவா? டிவைன் கிட்ட சரண்டர் பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் எனக்கு இதுதான் தெரியல, இறைவன் நீங்கள் ஏன் இவ்வளோ ஒரு விரக்தி மனப்பான்மை? ஓகே, ஏன் இவ்வளோ உச்சத்துக்கு போகிறீங்க? உங்களுக்கெல்லாம் சரியான புரிதல் இல்லை கைஸ். லைஃப்னா என்ன, அதை எப்படி நம்ம பார்க்கணும், அதை எப்படி நம்ம கைக்குள்ளே அதை கொண்டு போகணுன்றதெல்லாம் தெரியல. உங்களை சொல்லி தப்பு கிடையாது. உங்களுக்கு வீட்லேயும் அதுக்கான இது தெரியல பெரியவங்களுக்கு.
படிக்க போன இடத்துலையும் அதை பற்றி சொல்லித்தரல. அதனால் ஒரு லைஃப் கோச்சிங் கிளாஸ் எடுத்து ஜாயின் பண்ணி அதை கற்றுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்லேருந்து பெர்மனெண்ட் ரிலீஃப் உங்களுக்கு. ஓகேவா? இன்றைக்கி தினம் கூட உங்களுக்கு ஃபுல் மூன் டேயில் இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அந்த கோர்ஸ் நீங்கள் ஏதாவது ஸ்பிரிச்சுவல் கோர்சஸ் வந்து நிறைய இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட உடல் மனம் ஆன்மா இந்த மூணுத்தையும் நல்லபடியாக எப்படி வச்சுக்கணுங்கிறதுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸ் தான். அதுதான் உங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்பை நீங்கள் எப்படி வந்து கோல் போடணும், உங்களோட சக்ஸஸ் கோலை எப்படி அடிக்கணும், எப்படி வந்து கில்லி படத்தில் விஜய் வந்து அவங்க டீமை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி அவங்க எங்கெங்கெல்லாம் லேக் ஆகிறாங்களோ அங்கெல்லாம் அவங்கள வந்து ட்ரெயின் அப் பண்ணி அவங்கள ஃபீல்டில் வந்து கோல் போட வைக்கிறாரு. அது மாதிரி தான் உங்களுக்கு ஒரு கோச் வேணும். அந்த மாதிரி கோச் உங்களுக்கு டிவைன் பாத்தில் கிடைப்பாங்க. உங்களுக்கு அப்படி இல்லை, தெரிஞ்சவங்க யாராவது அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறாங்கன்னா போய் கற்றுக்கோங்க தாராளமாக. உங்களை வந்து பவர் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் உங்கள் கூடவே வந்து நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க என்னங்கிறதெல்லாம் உங்களை வந்து கைட் பண்ணி உங்களுக்கு சக்ஸஸ் பார்க்க வைக்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த கிளாஸ் போய் கற்றுக்கோங்க, வேண்டாம் சொல்ல. அந்த மாதிரி எதுவும் தெரியலன்னா டிவைன் பாத்தில் உங்களுக்கு அந்த கிளாஸ் கிடைக்கும். லைஃப் கோச்சிங் கிளாஸ் 6 சக்கரா பவர் பண்ணுங்கள், அழகாக போயிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ்னு உங்களுக்கு என்ன ரேக்கி கற்றுக்கணுமா, ஃப்ளவர் தெரப்பி, வாட் எவர் இட் இஸ் நம்ம வந்து வச்சுருக்கோம், எது வேணாலும் கற்றுக்குங்க. ஆனால் இங்கே வந்து நான் சொன்ன இந்த 3 விஷயங்கள் உடல் மனம் ஆன்மாவை சரியாக வச்சுக்காமல் நீங்கள் எந்த விஷயத்தை கற்றுக்கிட்டாலும் மணி வேஸ்ட்டு, பாருங்கள் சத்தம் பட்டாசு கூட, மணி வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு. ஏன்னா உங்களுடைய பவர் ஆகின எனர்ஜியை நீங்கள் கண்ட இடத்துல கொண்டு போய் செலவழிச்சிட்டு அடுத்தவங்க கர்மாவில் அடி வாங்கிட்டு வருவீங்க. லாஸ்ட்டில் இருக்கிறதும் போச்சுட்டா உள்ளதும் போச்சு அப்படின்னு நிற்பீங்க. அந்த மாதிரி தவறுதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அங்கங்கே பிட்டாக போடுற ஹீலிங் ப்ராசஸ்லாம் பண்ணிக்கிட்டு அவஸ்தைப்படாதீங்க. அப்பா பட்டாஸ் பயங்கரமாக வெடிக்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் புரிதல் வேணும் அப்படின்னா டிவைன் பாத்தை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு. ஓகே, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். என்ன நீங்கள் கவலைப்பட்டு இப்படி ஓஞ்சி போய் உட்காந்துருந்தா ஒரு ஜான் வளர்ந்துருவீங்களா, இல்லை பிரச்சனை ஷார்ட் அவுட் ஆகிடுமா? உங்களுக்கு இவ்வளோ நாள் சைன் காமிச்சிட்டு தான் இருக்காங்க, நம்பர் காமிக்கிறாங்க, ஏஞ்சல் நம்பர் பற்றி சொல்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த நம்பர் எதுக்காக வருதுன்றதும் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. உங்களுக்கு வாய்ஸும் கொடுக்குறாங்க, டிவைன் பாத் மூலமாக உங்களுக்கு வாய்ஸும் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு நேரடியாக வந்து இறைவன் வந்து அப்படியே டிவிலெலாம் சினிமாலாம் காமிக்கிற மாதிரி அப்படியே ஒரு நல்ல ஒரு காஸ்டியூம்லாம் போட்டுக்கிட்டு கிரீடம்லாம் வச்சுக்கிட்டு வந்து அப்படியே ஒரு வேல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி வந்து நின்னா தான் ஓ கடவுள் வந்துட்டார், அவர் சொல்கிறத கேட்கணுன்னு கேட்பீங்களா? அப்படியா? கடவுள் அப்படியெல்லாம் வந்து டக்குன்னு யாருக்கும் கொடுத்துட மாட்டார். அவர் சூசகமாக தான் சொல்லுவார். யாராவது மனிதர்கள் மூலமாக அவங்க உங்கள் வைப்ரேஷன் உங்களை மாதிரியே இருக்கிறவங்க மூலமாக பக்கத்தில் அப்படி வருவார். அவர் அந்த மாதிரியெல்லாம் அது உண்மையிலே இந்த ஸ்பிரிச்சுவல் லைனில் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு வந்து உணர்தல் வரும். இவங்க நார்மல் பர்சன் மாதிரி இல்லையே, இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்களே, ஏதோ ஒரு சம்திங், இவங்க வைப்ரேஷனே வேறு லெவலாக இருக்கேன், அது வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? ஏன்னா ஒரு சிலர்கிட்ட பேசும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க, மனம் அமைதியாகும். ஒரு சில கோவிலுக்கு போனீங்கன்னா அந்த சாமி சன்னதி இருக்குல்ல, உள்ள கர்ப்பகிரகம் சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த இடத்துலேருந்து, ஆனால் நம்மளை கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் நிற்க வைப்பாங்க. பட் அந்த கருவறைக்குள்ளே போகும்பொழுது மனம் அமைதியாகும். மனம் வந்து எதை பற்றியும் யோசிக்காது, டக்குன்னு ஒரு அமைதி, சடான்னு ஒரு அமைதி கிடைக்கும். அப்படியே எதுவுமே தோணாது அந்த இடத்துல. நம்ம சாமியை பார்க்குறோமே, நம்ம வந்து ஏதோ வேண்டுதல் வைப்போமா, நமக்கு நிறைய தேவைகள் இருக்கு, அம்மா எனக்கு இதை செஞ்சு கொடு, எனக்கு அதை செஞ்சு கொடு, தோணியிருக்கா உங்களுக்கு? எனக்கெலாம் வந்து உள்ள கர்ப்பகிரகம் அந்த இடத்துக்கு போன உடனே எதுவுமே தோணாது, எனக்கு எல்லாமே கிடச்சிட்டா மாதிரி தான் எப்போவுமே எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும். எல்லாமே எனக்கு கிடச்சிடுச்சு, என்ன கேட்க வேண்டியது இருக்குது? அம்மாவுக்கு அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்கக்கிட்ட அங்கே போய் நின்று எனக்கு இதை செஞ்சு கொடு, அதை செஞ்சு கொடு, அங்கே போனாலே ஒரு மன அமைதியாகுதுன்னா அப்போ அந்த இடத்துல ஓ இந்த இடத்துல எனக்கு வந்து அமைதி கிடைக்குது, எனக்கு தேவையானதை என்னை அண்ணி தருவாங்க. நான் எத்தனையோ வாட்டி அதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். எங்கள் ஊரில் வந்து சென்னையில் பச்சையம்மன் கோவில்னு ஒரு அம்மன் இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் பார்க்குறவங்க யாரோ சென்னையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கோவில் வந்து பழைய படங்கள்லாம் அடிக்கடி ஃபிலிம் ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க.
7 அந்த கோவிலுக்குள்ளே வந்து முனீஸ்வரன் சொல்லுவாங்கள்ல, 7 முனிகள் உட்காந்துருக்க மாதிரி. கடைசி முனி வந்து 7வது முனி வந்து நல்ல ஹைட்டாக இருப்பார். அது கையில் வந்து வால் வச்சுட்டு உட்காந்துருப்பார். அந்த கோவில் அந்த அம்மன் வச்சையம்மன் குடமுழுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போது நான் அடிக்கடி போவேன். அங்கே போனால் அந்த அமைதி, சடனாக அங்கே போனோடனே எதுவுமே கேட்க தோணாது. அதே மாதிரி கொடியுடை அம்மன் கோவில் இருக்குது பக்கத்தில். சிவன் கோவில், கொடியுடை அம்மன் கோவில் இருக்குது. அங்கே எல்லாம் போனால் அந்த மனசு வந்து அப்போ நம்மளை அறியாமையே அந்த இடத்துல அந்த அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஏன் கற்சிருப்பம் தானே அது, ஏன் எப்படி போய் நீங்கள் நின்ன உடனே உங்களுக்கு அந்த ஃபீலிங் வருது? நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா அது கல்லுன்னு நினச்சிட்டு? அவங்க கல் கிடையாது. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லாத்துலேயும் என்ன சொல்கிறது, ஒரு சின்ன சின்ன ஒரு துகள்குள்ளேயும் இறைவன் இருக்கார். அது ஸ்ரீகிருஷ்ணர் அழகாக சொல்கிறார். தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாதன் சொல்லும் போது, எங்கடா இருக்கார் உன் கடவுள் காட்டுறா அப்படின்னு சொல்லி தூணை போட்டு அவர் வந்து அவங்க அப்பா அடிக்கிறாரு, இரண்யன் அடிக்கிறாரு. அவர் வந்து அந்த இதிலேருந்து வெளியே வர்றாரு. எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து எல்லாருடைய அந்தராத்மா அவங்க. அதனால் நம்ம என்ன நினச்சாலும் டிவைனுக்கு தெரியும். நீங்கள் ப்ளஸ் நினச்சாலும் தெரியும், மைனஸ் நினச்சாலும் தெரியும், நீங்கள் என்ன உணர்வில் இருக்கீங்கன்னு தெரியும். அதனால தான் நல்ல உணர்வுகளை உள்ளே கொடுங்க. உள்ளே இருக்கிற அந்த மனம் என்ற அந்த ஒரு விஷயத்தை ஒழுங்குபடுத்துங்க. உடல், மனம், ஆன்மான்னு சொன்னேன். அது 3த்தையும் ஒழுங்குபடுத்துனீங்கன்னா அது வந்து யாரும் சொல்லித்தரல உங்களுக்கு, உங்களை சொல்லி தப்பே கிடையாது. ஓகேவா? அதை கற்றுக்கோங்க. அதை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த காட்கிட்ட என்ன ப்ரேயர் வச்சாலும், நீங்கள் அங்கே கோவிலுக்குள்ளே போய் தான் நீங்கள் வைக்கணுன்லாம் கிடையாது. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே வந்துடுவாங்க. உங்களோட ப்ரேயர் கேட்கப்பட்டது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வழி. இப்போ இந்த ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க. இப்போ இந்த பைல்வான் சூஸ் பண்ணவங்க, உங்களுக்கு பிடிக்காத விஷயம் நடந்து போச்சு, அதை உங்கள் மனம் ஏற்றுக்கல, அது ரெக்கார்டு. இந்த ரெக்கார்ட்லேருந்து நீங்கள் வெளில வந்தால் தான் யூனிவர்ஸ் கொடுக்குற இந்த சைன். இப்போ யூனிவர்ஸ் மூலமாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, டிவைன் பாத் மூலமாக பேசுகிறாங்க. இந்த விஷயம்லாம் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் அடாப்ட் பண்ண போகிறீங்க, எப்படி ஏற்றுக்க போகிறீங்க? அதுக்கு உங்களோட இந்த ரெக்கார்டெல்லாம் ரிமூவ் ஆனால் தான் உங்களுக்கு அதுக்கான நியூ பதிவு, புது ரெக்கார்டை நீங்கள் புகுத்தணும். அது நீங்கள் வந்து பழசில் நினைக்காதீங்க. நீங்கள் வந்து ஃபார்வர்டாக போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையில் நான் முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு அடுத்த கார்டு எடுக்கலாம். ஆனால் அவ்வளோ ஈஸியாலாம் இந்த விஷயம் போகாது கைஸ். இதில் அந்த லேக்கில் மாட்டவங்களுக்கு தான் அது சிச்சுவேஷன் தெரியும். ஸோ எப்படி இதுலேருந்து இந்த லேக்லேருந்து நீங்கள் வெளில வரணும்? உங்களுக்கு வந்து ஒரு ஹை பவர் வேணும். அந்த பவரை எப்படி எடுக்கணும்? அந்த பவர் இருந்தால் தான் உங்களால் இதிலேருந்து வெளில வர முடியும். அடுத்தடுத்து நீங்கள் ஃபெயிலியர் பார்க்காம இருக்கணும். இப்போ யூனிவர்ஸ் காட்டுற விஷயத்தில் கூட நீங்கள் பழைய ரெக்கார்டோடைய நீங்கள் அந்த புது வேலையையோ இல்லைனா புது லைஃப்பையோ நீங்கள் அணுகும் பொழுது உங்களோட அந்த மனப்பதிவுகள் ஆழமாக இருந்துச்சுன்னா திரும்ப ஃபெயிலியர் பார்ப்பீங்க. பி கேர்ஃபுல். அதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸையும் ஆறா சக்கரை வந்து பவர் பண்ணிக்கோங்க. உங்களை பவர்ஃபுல்லாக வச்சுக்கிட்டிங்கன்னா நெகட்டிவிட்டிலேருந்து நீங்கள் வந்து உங்களை பாதுகாத்துக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களுக்கான சக்ஸஸை நீங்கள் கோல் பண்ண முடியும். உங்களுக்கான சக்ஸஸை எப்படி கோல் போடுறது சொல்லி கொடுத்தாங்க, அது மாதிரி கோச் வந்து சொல்லி கொடுக்குற விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள். அந்த மாதிரி யாராவது கோச் கிடச்சா போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, அப்படி யாரும் தெரியலனா டிவைன் பாத்தை காண்டாக்ட் பண்ணி, ஓகேவா, லைஃப் கோச் இருக்காங்க டிவைன் பாத்தில், அவங்கக்கிட்ட பேசுங்க, அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த எல்லோ கலர் பிரமிட், இது வந்து சோலார் ப்ளஸ் சக்ராக்காக ஹீலிங்காக வைக்கிறது. இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இப்போது பிரேக்கப்பில் இருக்கீங்களா? இந்த ரீடிங் பார்க்குறவங்க லவ் ரிலேஷன்ஷிப்பில் மேபி இருக்கலாம், இல்லைனா திருமணமானவங்க நீங்கள் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்து கொஞ்ச நாளாகவே பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கீங்க. அவங்கக்கிட்ட இருந்து ஏதாவது நல்ல ஒரு இது கிடைக்குமா, சப்போர்ட் கிடைக்குமா, அவங்க நம்மளை வந்து திரும்ப அவங்க லைஃப்குள்ளே ரீஜாயின் அதாவது எப்படின்னா அவங்க லைஃப்குள்ளே நம்மளை வந்து இது பண்ணுவாங்களா, நம்மளை ஏற்றுக்குவாங்களா, ஒரு ரீகன்சிலேஷன் நடக்குமா,
திரும்ப ரீஜாயின் பண்ணிவிடுவோமா அப்படிங்கிற அந்த மாதிரி தாட்லாம் ஓடின்னு இருக்கு உங்களுக்கு. ஆமாவா இல்லையா? ஆமான்னா எனக்கு பைல் 2 எஸ் மேம் சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சிலர் வந்து ஒரு வேலை நிமித்தமாக வெளியூர் போவீங்க, எதுக்காவது நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கலாம். அப்படியே ஃபேமிலியோடு ஷிஃப்ட் ஆவீங்க. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் இருக்கிற இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க ஒரு சிலர் வந்து நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி தெரியுது. ஒரு சிலர் அப்ராட் போகலாம், ஒரு சிலர் நீங்கள் உங்களோட ஸ்டேட்லேருந்து கூட இப்போ நியர்பை ஏதாவது ஊருக்கோ இல்லைனா வேறு அதர் ஸ்டேட்டுக்கும் நீங்கள் வந்து மாற்றலாகி போகலாம், ஒரு ட்ரான்ஸ்ஃபர் உங்களோட வேலை நிமித்தமாக. அப்படியும் ஒரு சிலருக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து கடகம், விருச்சிகம், மீனம், மிதுனம், துலாம், கும்பம். ஒரு சிலர் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், இந்த 9 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக தெரியுது. நீங்கள் வந்து பிலோ 35, 20, 25, பிலோ 40, 35 இருப்பீங்க. ஆமாண்ணா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு வந்து குழந்தைகள் கூட இருப்பாங்க, குழந்தையோடு தனியாக இருக்கீங்க, ஹஸ்பண்ட் வருவாங்களா, திரும்ப வந்து ஏற்றுக்குவாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் இருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. சரி, நல்லதே நடக்கும். இன்கேஸ் ரீகன்சிலேஷன் வராங்க, திரும்ப வந்து எந்த தொல்லையும் பண்ணாமல் நல்லபடியாக பார்த்துக்கணும், திரும்ப இந்த ஃபெயிலியரை பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஆறாவையும் அவரோட ஆறாவையும் செக் பண்ணிக்கோங்க. அவர் வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா, இல்லைனா அவர் வந்து அவரோட சோல் எந்த மாதிரி சோலு, ஓகேவா, அது ட்வின் ஃப்ளேமா, நாசிஸ்டா, என்ன மாதிரின்னு தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். சரியான கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, சரி. இப்போ பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த பிரமிடு வந்து தேர்ட் ஐ சக்ராக்குரியது, ஊதா கலர். ஓகே, பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து சிங்கிளாக இருக்கீங்க, ஒரு சிலர் வந்து மேரேஜ் ஆகிட்டு சிங்கிளாக இருப்பீங்க. இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். ஓகேவா? நான் சொல்கிற விஷயம் ஒருத்தருக்கேன்னு நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தரும் அந்த லேகிங்கில் இருந்தீங்கன்னா அதுக்கான என்ன கைடன்ஸ் வருதோ அது உங்களுக்கானது. நீங்கள் வந்து ரொம்ப பேஷனேட்டாக ஒர்க் பண்ணுற பர்சன். நீங்கள் உங்களோட ஃபைனான்ஸ் ஸ்ட்ரகிளில் கொஞ்ச நாளாக இருந்துகிட்ருக்கீங்க. டிவைன் கிட்ட இதுக்கான ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து ரொம்ப நாள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி வேண்டிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு இந்த ஸ்ட்ரகிள் எப்போ சரியாகும், எனக்கு வந்து என் சுச்சுவேஷன் மாறிடாதா. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுற பர்சன், ரொம்ப பேஷனேட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய பர்சன். உங்களுடைய அந்த தனித்தன்மையே இல்லாமல் கொஞ்ச நாளாக வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க. ஃபைனான்ஸ்க்காக ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருந்திருப்பீங்க. பட் உங்களோட ப்ரேயர் கேட்கப்பட்டது. உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, உங்களோட ஜாபில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம். நீங்கள் வந்து சினி ஆக்டர்ஸு, அப்புறம் வந்து எப்படி சொல்ல மாடலிங்கில் இருக்கிறது, இந்த மாதிரி, அப்புறம் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இண்டிவிஜுவலாக இப்போ வந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங், அந்த மாதிரி சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவீங்க. ரொம்ப நல்லா யூனிக்காக பண்ணுவீங்க. யூனிக்கான பர்சன் நீங்கள். ஒரு சிலர் சிங்கிளாக இருக்கீங்க, மேரேஜ் ஆகிட்டு கூட அவங்க ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ, இப்போ நீங்கள் பார்க்குறது மெயிலாக இருந்தால் நீங்கள் வந்து உங்களோட ஃபீமேல் அவங்களோட நீங்கள் இப்போ இல்லை, சிங்கிளாக இருப்பீங்க. ஓகேவா? அப்படி மெயிலாக நீங்கள் வந்து பார்க்குறது ஒரு ஃபீமேல் எனர்ஜினா நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் பிரேக் ஆகிட்டு நீங்கள் இண்டிவிஜுவலாக இருக்கீங்க. ஆமாண்ணா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் ஏதோ ஒரு இது மாதிரி, அதாவது மோஸ்ட் ஆஃப் இந்த கார்ட் ரீடிங்கில் நீங்கள் அந்த உங்களை வந்து தனித்துவமாக உங்களோட இதில் வந்து ப்ரொஃபஷ்னலில் நல்லா வரணும். அது ஜாப் கேரியராக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியோ இல்லை ஏதாவது மணிக்காக யார்கிட்டே நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, அது இன்னும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னாலும், இது ஏதோ ஒரு விஷயம், அந்த மணி ரிலேட்டடான விஷயத்துக்கான நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் இன்றைக்கி நல்லா இருக்குது, அதுக்கான வைப்ரேஷன்ஸ் நல்லா இருக்குது. அந்த விஷயங்கள் வந்து பலித்தமாக போகுது. இது பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு சைன் கிடைச்சிதுன்னா, யார் மூலயமாவது கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஃபாலோ பண்ணி அந்த பிளெஸ்ஸிங் வாங்கிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி எனர்ஜி வந்து நல்லா இருக்குது. ஓகேவா? நீங்கள் வந்து கன்னி, ரிஷபம், மகரம் அண்டு மேஷம், சிம்மம், தனுஷ்,
இந்த 6 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக தெரியுது. பிலோ 35, 40 அந்த மாதிரி தான் இருப்பீங்க நீங்கள். ஆமான்னா கமெண்டில் பதிவிடுங்க. இப்போ பைல் 4 இந்த ரெட் கலர் ஹீலிங் பிரமிட், இது ரூட் சக்ராக்குரிய ஹீலிங் பிரமிடு. இந்த பைல் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், டிவைனோட பிளஸ்ஸிங்ஸ் எப்படி இருக்குது? ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் சூஸ் பண்ணவங்க நீங்கள் கொஞ்ச நாளாக வந்து உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் ஒர்க் பண்ணலாம். இல்லைனா வந்து உங்களோட டீம் மெம்பர்ஸ் இவங்க கூடலாம் கொஞ்சம் கிளாஷ் போயிட்டுருக்கோம். இல்லை அந்த பிஸ்னஸ் அந்த ப்ராஜெக்டில் கொஞ்சம் டல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதில் மணி இன்கம் வந்து அந்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டீம் ஒர்க் தான் நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களோட டீம் மெம்பர்ஸ்லாம் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த சிச்சுவேஷன்லாம் மாறி உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஏதோ ஒரு நல்ல என்ன சொல்கிறதுனா உங்களோட பார்ட்னர் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கலாம். உங்களுக்கான வேலைகளை எடுத்து செய்யலாம். அது மாதிரி உங்கள் டீமில் ஒர்க் பண்ணுற நியூவாக வர்றவங்க உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடிச்சு தரத்துக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருப்பாங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு கைஸ் உங்களோட லைஃப் பார்ட்னர் இல்லைனா உங்களோட அந்த மாதிரி அதாவது முக்கியமான அந்த உறவு வந்து உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு பொது இடத்துல வந்து மீட் பண்ணுற மாதிரி ஒரு சான்சஸ் அமையலாம். இன்றைக்கி யாராவது வந்து உங்களுக்கு நியூ லவ் ப்ரப்போசல் வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது இன்ட்யூஷன் சொல்லிகிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்கள நீங்கள் மீட் பண்ணுவீங்க. ஆனால் வந்து எப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா இல்லைனா வந்து ஏதாவது கோவில், தர்கா, அப்புறம் வந்து எப்படி சொல்கிறது சர்ச்சு அந்த மாதிரி, இல்லைனா ஏதாவது ஃபங்க்ஷனில் ஏதோ பார்ட்டி அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் வந்து நீங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ் இப்போ நீங்கள் சிங்கிளாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஜாயின் பண்ணி யார் கூடயாவது நீங்கள் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி பண்ணிங்கன்னா அதில் வந்து பிஸ்னஸ் க்ரோத் நல்லாயிருக்கும். மணி இன்கம் நல்லா வர ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்களாம் வந்து பிலோ 35, 40 அப்படி தான் இருப்பீங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. ஆனால் இந்த மணி எனர்ஜி இதில் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பொறுமை, நிதானம் வேணும். செஞ்சிட்ருக்க வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். டீம் ஒர்க்காக பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்ல பிளஸ்ஸிங்கை கொடுக்குது. ஓகேவா? ஸோ இன்றைக்கும் அந்த எனர்ஜி வந்து நல்லா இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து அந்த மாதிரி ஏதாவது உங்கள் டீமில் யாராவது வந்து ஹெல்ப் பண்ணலாம் உங்களுக்கு, அதை வேண்டான்லாம் சொல்லி நிராகரிக்காதீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சைன் கிடச்சா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுங்கள், அவங்களோட கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். பைல் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இப்போ வந்து பைல் 5 க்ரீன் கலர் ஹீலிங் பிரமிட், இது வந்து உங்களோட ஹார்ட் சக்கராக்குரியது. யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க? பைல் நம்பர் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் வந்து ரொம்ப நாளாக உங்களோட எப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரொம்ப நாள் பேசாமல் இருக்கீங்க, யார் கூடயும் வந்து அந்த அளவுக்கு வந்து டைப் ஆகலை அப்படின்னா திடீர்னு யாரையாவது மீட் பண்ணுவீங்க. இன்றைக்கி உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது மீட் பண்ணுவீங்க. இல்லைனா கெட் டுகெதர் மாதிரி ஜாயின் பண்ணுவீங்க. ஃபோன்லலாம் பேசி ஒரு இது வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. அது ரொம்ப உங்களை வந்து சந்தோஷப்படுத்தும். அந்த பழைய நினைவுகளை வந்து கொண்டு வரும். ஓகேவா? இது ஒரு சின்ன இந்த செலிப்ரேஷன், ஒரு காஃபி கப் மாதிரி அதை வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்க. எப்படின்னா இப்போ ஒரு ஏதாவது நீங்கள் உங்களோட ஹையர் ஸ்டடீஸில் ஏதாவது நீங்கள் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க, அதுக்காக ஒரு ட்ரீட் கொடுக்குறது சின்னதாக, அது மாதிரி ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருமே மீட் பண்ணி கெட் டுகெதர் மாதிரி. ஓகேவா? ஒன்று நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம், இல்லைனா யாராவது அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறதுல உங்களை வந்து இன்வைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா போய்ட்டு நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதில் போய் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பீங்க. எனர்ஜி நல்லா இருக்குது. ஓகேவா? நீங்களாம் பார்த்தீங்கன்னா பிலோ 25, 30க்கும் பிலோவாக இருப்பீங்க. 30, 25, 20 அது மாதிரி.
நீங்கள் வந்து என்ன ராசியாக இருப்பீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம், கன்னி, மகரம், ரிஷபம். ஒரு சிலர் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ். இந்த 9 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக தெரியுது. ஓகேவா? காட் பிளஸ் யூ. இந்த பைல் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இப்போ வந்து பைல் 6. ஃப்ரெண்ட்ஸ், பைல் 6 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு வந்து இப்போது சில அதாவது கொஞ்ச நாளாகவே ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லாத மாதிரி இருக்கலாம். ஒரு சிலருக்கு சனி தசை நடக்கலாம். அப்படி சொல்லியிருக்காங்களா? சனி ரொம்ப இதுவாக இருக்கிறாரு, அவர் ரொம்ப விளையாடிட்டு போகிற அந்த மாதிரி ஏதாவது யாருக்காவது இப்போ அந்த சைக்கிள் மாறப்போகுது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி டே வந்து நீங்கள் புதிய முயற்சிகள் பண்ணுறது, புதிய விஷயங்கள், அதாவது ஏதாவது அதிரடி முடிவுகள் எடுக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஓகேவா? கண்டிப்பாக இந்த சைக்கிள் மாறி தான் போகுது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காக்கணும். டிவைனோட கனெக்டிவாக இருங்க. ஒன்றும் நடக்காது. உங்களுக்கு இந்த லைஃப் ஸ்டைல் மாறி நியூ லைஃப் ஸ்டைல் வரப்போகுது. ஓகேவா? இது லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். நிறைய பேருக்கு அப்படி தான் எனக்கு தெரியுது, ரெசனேட் ஆகுது. ஆமான்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க அந்த மாதிரி பிரேக்கில் இருக்கீங்களா? ஒரு சிலர் திருமணமாகி சிங்கிளாக இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் சிங்கிளாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த இது வந்து கார்மிக் சிச்சுவேஷன் மாறப்போகுதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் வரப்போகுது. இந்த கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு நியூ பிகினிங்ஸ் தான். இந்த பழைய சைக்கிள் கிடையாது. அப்பா பட்டாஸ் வெட் சத்தம் கேட்டுச்சா? ஓகேவா? சரி. ஆனால் இப்போ இன்றைக்கி டே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சைன் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து இப்போ இந்த சைக்கிள் மாறத்துக்கான ஒரு சைன் தான் அது. அதை ஏற்றுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதுன்னா டிவைன் பாத்தில் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகே? எடுத்துகிட்டு இது எப்படிப்பட்ட விஷயம், இதை நம்ம ஏறெடுக்கலாமா, இது நம்மளோட கார்மிக் போயிட்டுருக்கு அதோட இது ரிஃப்ளெக்ஷனா, இல்லை இது முடிஞ்சு நியூவா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா ஒரு சிலருக்கு கார்மிக் அது வந்து முடிகிற தருணத்தில் இருக்குது. இன்கேஸ் அது வந்து எப்படிப்பட்ட எனர்ஜிங்கிறத கொஞ்சம் இது வந்து கலெக்டிவ் ரீடிங். நீங்கள் பர்டிகுலராக உங்களுக்கு மட்டும் நீங்கள் கேட்கணுன்னா நீங்கள் பர்சனல் ரீடிங் வந்து பார்த்துக்கோங்க. சரியா? அது அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே. பைல் 6 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இப்போ வந்து நம்ம எஸ்ஆர் நோ கொஸ்டின் செஷன் வந்துட்டோம். உங்களுக்கு டிவைனோட ஏதாவது கேள்விகள் இருக்கா? அவங்கக்கிட்ட கேள்விகள் கேட்கணுமா? எனக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், உங்களுக்கு பிடிச்ச கடவுள் பேரை நினச்சிக்கோங்க. அப்புறம் வந்து ஏஞ்சல்ஸை நினச்சிக்கோங்க. சாமுவேல் ஏஞ்சல், மைக்கேல் ஏஞ்சல், ஏரியல் ஏஞ்சல். ஓகேவா? ஆனியல் ஏஞ்சல். உங்களுக்கு எந்த ஏஞ்சல் உங்களுக்கு வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுறாங்களோ, ரஃபேல் ஏஞ்சல், யார் வந்து தோணுதோ, இல்லை முருகர் பக்தரா நீங்கள் முருகரை நினச்சிக்கோங்க. சாய் பக்தர், விநாயகர் நினச்சிக்கோங்க. வாட் எவர் காட். ஓகே? எஸ்ஆர் நோ கொஸ்டினுக்கு ரெடி ஆகிட்டிங்களா? நீங்கள் கேட்குற அந்த கேள்விக்கு டிவைன் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடியா? இது வந்து பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 1க்கு வந்து நான் இந்த ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட் வைக்கிறேன். 2க்கு வந்து ரெட் கலர் பிரமிட் வைக்கிறேன். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு நல்லா? ஓகே. ரெடியாக பார்த்துடலாமா? கேள்விகள் நினச்சிட்டிங்களா? ஓகே. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு டிவைன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்ட்ராங்கான எஸ். சந்தோஷமா? உங்களோட கேள்வி எதுவாக இருக்கும்னா, இந்த ரீடிங் பார்க்குறவங்க கொஞ்ச நாளாக எதிர்பார்ப்பு உங்களுக்கு ஏதோ ஒரு வேலைக்காகவோ இல்லைனா உங்களோட ரிலேஷன்ஷிப் இது எனக்கு எப்போ கிடைக்கும், இது எப்போ நடக்கும், அப்படி தான் நினச்சிட்ருக்கீங்களா? இது எனக்கு எப்போ எதிர்பார்த்துட்ருக்கீங்க, இது எப்போ கிடைக்கும், எப்போ நடக்கும்? என்ன கிரைமியே இருக்குல்ல? அந்த மாதிரி அது ஏதாவது வேலை, அப்ராட் ஜாப், இல்லைனா இப்போ இருக்கிற வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகிறது, இல்லைனா இப்போ ஏதாவது ஒரு எக்ஸாமினேஷன் எழுதிட்டு அதில் ரிசல்ட் வருமா, எப்போ வரும், அது நான் நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணணும், எனக்கு எப்போ கிடைக்கும், இந்த மாதிரிலாம் இது பேஸ் பண்ணி தான் உங்களோட கேள்வியாக இருக்கலாம்.
ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க பிலோ 35, 30 அந்த ரேஞ்சில் இருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். ஓகே, பைல் 2க்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். டிவைன் பைல் 2க்கு ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துருக்காங்கப்பா. உங்கள் கேள்வி எதுவாக இருக்குன்னா, இப்போ ரைட் நோ நீங்கள் பிரேக்கில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் வாய்க்கா வரப்பு தகராறில் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ அது ரிலேட்டடாக தான், ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக தான் இது. வந்து நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், இல்லைனா திருமணமானவங்க, லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க. உங்களுக்குள்ளே இருக்க அந்த கிளாஷ் இப்போ இப்படி ஓடிட்டுருக்குதே, இது இப்படி ஆகிடுமா, இன்னும் கொஞ்சம் பிரேக் ஆகிடுமா, இல்லை இவங்கெல்லாம் என்னை இப்படி ட்ரபிள் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த உறவு என்னை ட்ரபிள் பண்ணிகிட்ருக்கு, இதுலேருந்து நான் வெளியே மூவ் ஆன் ஆகணுமா, இல்லை இதிலே தான் நான் இருக்கணுமா, இந்த மாதிரி தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான், அந்த பிரச்சனையை பற்றி. ஆமாண்ணா கமெண்ட்டில் பைல் 2 எஸ் மேம் சொல்லுங்கள். ஓகேவா? உங்களுக்கு ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துருக்காங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கு. பட் நான் சொன்னேன் இந்த மாதிரி இதை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அது உங்களுக்கு கரெக்டாக பொருந்திருக்குன்னா எனக்கு எஸ்ன்னு சொல்லுங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பௌர்ணமி. இன்றைக்கி யாருக்காவது வந்து கிளாஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் கிளாஸ்லாம் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு பெரிய நிலைக்கு வரணும், நல்லா ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக ஆகணும்னு நினச்சிங்கன்னா ரேக்கி ஹீலிங் கற்றுக்கோங்க, ஃப்ளவர் தெரப்பி, ஏஞ்சல் கிளாஸு. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு டாரோ ட்ரீடிங் கற்றுக்கணுன்னா கற்றுக்கலாம். பட் லைஃப் கோச்சிங் கிளாஸ்னு ஒன்று வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது அல்டிமேட்டு. அது யார் வேணாலும் கற்றுக்கலாம். இப்போ வந்து நான் பெரிய மாஸ்டர் ஆகணும், பெரிய லெவலுக்கு நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நான் இப்போ சொன்ன கிளாஸஸ் நீங்கள் பண்ணலாம். பட் இந்த லைஃப் கோச்சிங் கிளாஸுங்கிறது நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில், மணி ரிலேட்டடான ப்ராப்ளம், ஹெல்த்து, வெல்த் எல்லாத்துக்குமே லேகிங் எங்கே இருக்கோ அங்கேருந்து அடிச்சு தூக்கி உங்களை தூரம் போட்டு, அந்த லேகிங்கை தூரம் போட்டு, உங்களை இல்லை அந்த லேகிங்கை தூரம் போட்டு உங்களுக்கான கோலை, உங்களுக்கான சக்ஸஸை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கான வழிகள் திறக்கிறதுக்கான ஒரு வே தான் அது. ஓகேவா? சரி, உங்களுக்கு அந்த கிளாஸும் இன்றைக்கி இருக்குது. அப்படி ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா பிஃபோர் 5 o'clock முன்னாடி புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதோடு தான் நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். அதுக்கு மேலே இனிஷியேஷன் பண்ண முடியாது. அது புக்கிங், ஏன்னா மறுநாள் வருது சண்டேவும் வந்து அந்த இதோட இது இருக்குது, உங்களுக்கு பவர் இருக்குது. ஸோ அதனால் ஒரு சிலருக்கு நான் சண்டே கூட புக் பண்ணி கொடுப்பேன். அதனால் ஈவினிங் 5 o'clock நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, உங்களுக்கு இது பற்றின டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்கள். கிராட்டிடியூட் இஸ் வெரி மஸ்ட். அது வந்து அதோட என்ன சொல்கிறது, அபரிவிதமான சந்தோஷத்தை தரக்கூடிய வே அது. உங்களோட அந்த லேகிங்லலாம் அப்படியே உங்களுக்கு சரியான பாதை காட்டுவாங்க. நீ எந்த இடத்த போய் நாக் பண்ணால் எந்த கதவு திறக்கும், அந்த வழியெல்லாம் திறக்கும் உங்களுக்கு. அதுக்கு நீங்கள் சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. அப்பப்போ யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் மனசில் நினச்சி எந்த கடவுளை நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். சாப்பிடும்போது நன்றி சொல்லுங்கள், தண்ணி குடித்தா நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்கிறதுக்கு எத்தனையோ விஷயம் இருக்குது. கடவுள் உங்களுக்கு நல்ல காற்று கொடுத்துட்ருக்கிறாரு. எத்தனையோ இடத்துல இந்த ஆக்சிஜன் சரியாக கிடைக்காம அதை வந்து லிட்ரு 2 லிட்ரு 1 லிட்டர்லாம் வாங்கி ஆக்சிஜன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தண்ணியை வாங்கி குடித்தோம் லிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு விற்க ஆரம்பித்தாங்க. இப்போ காற்றையும் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் நல்ல காற்றை சுவாசிச்சுட்ருக்கீங்க. 1 லிட்ரு என்ன விலை அங்கே கேட்டு பாருங்கள். அப்போ நம்ம எவ்வளோ ஒரு நாளைக்கு ஆக்சிஜன் எடுக்கிறீங்க? அதுக்கு இறைவன் நமக்கு எவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங் கொடுத்துருக்கா, அதுக்கு நன்றி சொல்லணும். அப்படி நன்றி சொல்லணும்னு நினச்சா காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே எத்தனை விஷயங்கள் உங்களுக்காக. நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு முன்னாடி பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியும். நம்ம குழந்தை இங்கெல்லாம் போகுது, இங்கெல்லாம் வரப்போகுது, அதுக்கு இந்த இடத்துல ஒரு லாக் இருக்குது, இந்த இடத்துல மாட்டிச்சுன்னா அது அப்படின்னு பார்த்து அவர் உங்களை வந்து வழி நடத்திட்டுருக்கார் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அவர் கொடுக்குற கிஃப்ட் இந்த லைஃப். அதனால் ஹாப்பியாக இருங்க. ஓகேவா? எவ்வளோ நாள் இந்த வாழ்க்கை கடகடன்னு போயிடும்.
ஏன் இவ்வளோ ஓவர் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறீங்க? சந்தோஷமாக இருங்க. மற்றவங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் கொடுங்க. நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தானே மற்றவங்கள ஹாப்பியாக வச்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன கிளாஸஸ் வேணும், உங்களுக்கு எப்படி உங்களை வந்து நீங்கள் பார்த்துக்கணும், எல்லா வித்தையும் கற்றுத்தரேன். வாங்க, நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.